தெய்வங்கள் நீ எங்கனும் நின்மயமராயல்ல காட்சியே என்னை நீ தகலாதருள் மங்களம் தருதிரு கூடல் மலை வளரும் மாயாண்டி குருநாதமணியே. எடுக்க முடியலன்றதுக்காண்டி ஐம்பது இருக்கு பார்த்து பக்குவமா இருக்குன்றதுனால உள்ள போடல. விளக்கு ஏற்றணுமா? இந்த ஏற்றி கொடு. அது இவங்க பிரதிஷ்டை பண்ணது ரங்கநாத பெருமாள். இவங்களுக்கு ஆயுள் விருத்தி பண்ணது இந்த இடத்துல. இவங்க தான் இவங்க தியானம் பண்ணி அவருக்காண்டி ஆயுள் விருத்தி பண்ணது இந்த இடம். இந்த கற்பனேந்தல் மடம் தவத்திரு மகாசித்தர் மாயாண்டி சுவாமிகளால் உருவாக்கப்பட்டது. இந்த இடத்தில் இருளப்ப கோனார் ஐயா அவர்களுக்கு 26 வயசில் ஆயுள் முடியும் என்ற ஒரு கட்டத்தில் இருந்தது. அவருடைய ஆயுள் பாகத்தை நீட்டிப்பதற்காக 48 நாள் துளசி தீர்த்தத்தை அருந்தி மாயாண்டி சுவாமிகள் இந்த இடத்துல தியானம் பண்ணியிருக்காங்க. 48வது நாள் இப்போ குழி தோண்ட சொல்லி ஒரு நாள் ஃபுல்லாக யோகா சமாதியாக இருந்து மறுநாள் வெளியேறி யமனுடைய பிடியிலிருந்து உங்களுக்கு ஆயுசை நீட்டிச்சாச்சு. இனிமேல் உங்களுக்கு வாரிசு ஏற்படும், எல்லாம் நடக்கும்னு இந்த இடத்துல சொல்லிடுறாங்க. அதற்கு முன்னாடி இருளப்ப கோனார் காசி ராமேஸ்வரம் போகணும்னு சொல்லும்போது அவங்க மாயாண்டி சாமியுடைய உள்ளங்கையில் காசி ராமேஸ்வரத்தையும் அங்கே உள்ள தெய்வங்கள் இறைவன் எல்லாமே இங்கேருந்து அவர் தரிசனம் பண்ணியிருக்கார். அந்த நிகழ்ச்சி நடந்த இடம் தான் அந்த கற்பனேந்தல் மடம். இருளப்ப கோனார் அவர்களை சந்தித்தது மதுரை கோரிப்பாளையம் மடத்தில் தான் அவங்க சந்திக்கிறாங்க. சந்தித்த பின்னாடி அவங்களுடைய பேர் இதெல்லாம் அவங்களுக்கு யாருமே சொல்லாமலே அதாவது இருளப்ப கோனார் என்னை தேடி வர்றாரு, அவர் ஆயுள் விருத்தி பண்ணணும், அவருடைய ஆயுசு கம்மியாக இருக்குன்றதுனால அவருடைய ஆயுசை நீட்டிக்கிறதுக்காண்டி அந்த இடம் கட்டிக்கோலத்தில் தான் தியானம் பண்ணி செய்ய முடியும் அப்படின்னு இந்த கற்பனேந்தல் மடத்துக்கு இருளப்ப கோனாரை கூட்டிகிட்டு வர்றாங்க. கூட்டிகிட்டு அவங்களுக்கு 48 நாள் தியானம் பண்ணி 48வது நாள் இந்த குழிக்குள்ளே உட்காந்துருவாங்க. உட்காந்து பலகாயை போட்டு மூடிடுவாங்க. மறுநாள் எந்திரிச்சு ஆயுசு நீட்டிச்சாச்சு, யமனுடைய பிடியில் இருந்து ஆயுசு நீட்டிச்சாச்சு, நீங்கள் எதுவும் கவலைப்பட வேணாம் அப்படின்னு அதோட இந்த இடத்துல சொல்லி நிவர்த்தி பண்ணிட்டாங்க. சிவகங்கை மாவட்டம் கட்டிக்குளம், அதாவது திருப்புவனத்திற்கு பக்கத்தில் 15 கிலோமீட்டர் தூரத்தில் கட்டிக்குளம் என்ற ஊரில் இந்த சித்தர், அதாவது சித்தர் பீடம் கிடையாது, இந்த இடத்துல ஒரு தவம் இருந்து சில சித்த நிலைகளை செஞ்சுருக்காரு. 48 நாள் இந்த சன்னதியில் இருந்து தவம் இருக்கிறாரு, குழி தோண்டி அதில் இருந்து பார்த்திங்கன்னா சில சித்த நிலைகளை செஞ்சது எல்லாமே இந்த இருளப்ப கோனார்
அவருக்கு ஆயுள் வந்து 26 வயசில் வந்து முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கு. அவருக்காக இந்த இடத்துல 48 நாள் தவம் இருந்து ஒரு 5க்கு 5 அந்த மாதிரி ஒரு அளவில் குழி தோண்டி அந்த இடத்துல வந்து இருளப்ப கோணம் அவருக்கு வந்து ஆயுள் நீட்டிப்பு கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் வந்து காசி ராமேஸ்வரம் போகணும் அப்படின்றது அவருடைய ஆசையாக இருந்திருக்கு. இருளப்ப கோணம் இருக்குது. அதை வந்து தன்னுடைய உள்ளங்கையில் காசி ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய இறைவனையும் உள்ளங்கையிலே காமிச்சிருக்காரு. காசி அந்த தீர்த்தத்தை எல்லாத்தையுமே. அப்படிப்பட்ட ஒரு சக்தி நிறைந்த இடம்தான் இந்த மாயாண்டி சித்தருடைய இந்த உருவச்சிலையானது இங்கே இருக்குது. தவச்சிலை இருக்குது. அவர் வந்து ஏற்படுத்திய பள்ளிகொண்ட பெருமாளும் இங்கே இருக்கிறாரு. நீங்கள் பார்க்கலாம். அவருடைய இருளப்ப கோணருடைய ஃபோட்டோ அதுவும் இங்கே அமையப்பட்டது. அவருடைய வாழ்ந்த இடம், இவர் பிறந்த இடம், கட்டிக்குளத்துலையும் இவர் பிறந்த இடம் பக்கத்தில் தான் இருக்குது. இருளப்ப கோணருக்காக மாயாண்டி சித்தர் ஆயுள் விருத்தி பண்ண இடம். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வட்டம் கட்டிக்குளம் பட்டமான் கிராமத்தில் ஸ்ரீ மகாசித்தர் மாயாண்டி சுவாமி அவதரித்த இல்லம் இந்த இடம். அதாவது இந்த இடத்துல வந்து தாய் தகப்பனார் குப்பமுத்து கூத்தாயி தம்பதியர் மகனாக பிறந்தவர் தான் மாயாண்டி சுவாமி. அவங்க சிறு வயதாக இருக்கும்போது அவங்க தாய் தகப்பனார் புழுங்க வச்சுருப்பாங்க. இந்த புழுங்க வச்சுருப்பாங்க. அப்போ இந்த புழுங்களை பார்த்துக்கப்பா, காகம் மேயாமல் இந்த புழுங்களை பார்த்துக்கப்பான்னு சொல்லிடுவாங்க. சொல்லும்போது சொல்லிவிட்டு அவங்க வந்து தாய் தகப்பனார் வந்து இங்கே கோயிலுக்கு போயிடுவாங்க. அப்போ புழுங்களை பூரா காகம் மேயுது. காகம் மேயும்போது காகத்தை விரட்டுறாங்க. காகம் பூரா இறந்தது மாதிரி கடந்துடும், உயிர் இல்லாத மாதிரி இறந்து போனது மாதிரி காக்கா பூரா சுருண்டு விழுந்துடும். தாய் வந்து கேட்குறாங்க, வாயில்லா தீவனை போட்டு இப்படி எல்லாமே கொண்டு விட்டியப்பா அப்படிங்கும்போது காகத்தை விரட்ட துணியை விரட்டினே பூரா படுத்து உயிர் இல்லாத மாதிரி படுத்து கிடக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படியே எல்லா காகமும் திருப்பி அவருடைய சக்தினால எல்லா காகமும் பறந்துடும், உயிரோடு பறந்துடும். இந்த இடத்துல சிறு வயதாக இருக்கும்போதே நடந்த நிகழ்ச்சி தான் இந்த இடம். மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் செல்லும் நெடுஞ்சாலையில் திருப்பாச்சேத்திக்கு அடுத்ததாக முத்தனேந்தல் என்ற ஊரிலிருந்து வலதுபுறமாக நீங்கள் திரும்பினீங்க அப்படின்னா சுமார் 8 கிலோமீட்டர் தூரத்தில் கட்டிக்குளம் என்ற ஊரில் இந்த மாயாண்டி சித்தர் அவதரித்த இல்லமும் அதே நேரத்தில் தவம் இருந்த மடமும் அமைந்திருக்கு. இந்த மாயாண்டி சித்தருடைய அனைத்து தகவல்களும் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். மீண்டும் உங்களை நான் வேற ஒரு ஆலயத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.